அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த கிருபையினால் சென்று போன இரவு நித்திரையை உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் இருந்து நல்ல நித்திரையை பெற்று காலையில் உம்மை துதிக்கும் துதியோடு எழுந்து இந்த புதன்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்தி தாரோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, நம்மை நித்திரையின்றி விழிக்கச் செய்து இந்த இரவு முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவன் இந்த புதன்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு நம்ம எழுப்பின தெய்வர்க்காய் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு மகத்தான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த சத்தியம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் மகத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நேபுகாத்நேச்சார் எழுதின ஒரு அனுபவத்தை 4வது அதிகாரத்தில் நாம் கேட்க இருக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் இந்த 4வது அதிகாரம் நேபுகாத்நேச்சாரால் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எப்படி அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன, தேவனுடைய சப்தத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய நிந்தைகள் என்ன என்பதை இந்த 4வது அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இங்கு தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உனக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் உனக்கு சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் செருமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கலாம் என்றான். இது எல்லாம் நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 26, 27, 28வது வசனத்தில் அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய மகிமை அதிசயம் என்னவென்றால், பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைப்பட்டு இருக்கும். நீ பரம அதிகாரம், உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அந்த அதிகாரத்தை மீறி நடந்தால் உனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ எப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய மகிமையை நீ விட்டு விலகி, நான் இருக்கிற இந்த ஸ்தானம் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று நீ உணர்ந்தால் மட்டுமே உனக்கு அந்த ராஜ்யத்தின் மகிமை உனக்கு கிடைக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. பின்பு அவர் சொல்லுகிறார், எனவே ராஜாவே, நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து பாவங்களையும் செருமையானவர்களுக்கு நீ இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிட்டால் அப்பொழுது ஒருவேளை உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்தின் நியமங்கள் இந்த 2 வசனங்களிலே நமக்கு சொல்லப்படுகிற சத்தியங்கள் என்ன? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய கல்விமான், ஒரு பெரிய தனவந்தன், ஒரு மேலான அதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்
இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இரக்கம் காண்பிக்காதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதே போல அந்நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்ற நேபுகாத்நேச்சார் தன்னுடைய பாவங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு இறங்காத ஒரு கடினத்தையும் பெற்றுள்ள ஒரு மனிதன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே, நீ இறங்கி வந்து உன் பாவங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு நீ காண்பிக்கின்ற இரக்கத்தையும் நீ செய்தால், உன்னுடைய அக்கிரமங்களை அகற்றிவிட்டால், உனக்கு ஒருவேளை உன் ஆயுசு நாட்கள் உன் வாழ்வு நீடித்திருக்கும் என்று அங்கு தானியேல் சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 26, 27 வசனத்தில். ஆனாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொல்லுகிறான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? இவ்வளவு ஆலோசனைகளை கேட்டும் அவன் தன் பரம அதிகாரத்தின் வல்லமையினாலே அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான். இவைகள் எல்லாம் என் ராஜ்யத்தின் அரண்மனைக்கு அரணாக இருக்கக்கூடிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கிற தவறுகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அகந்தை நமக்கு இருக்குமென்றால் அது நம்முடைய மன அறிவு கண்களை மூடிவிடும். அதே போல நேபுகாத்நேச்சாருக்கு அகந்தை இருந்தபடியால் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன அந்த அகந்தை அவனுடைய அறிவு கண்களை மூடிவிட்டது. அடுத்து அவனுக்கு சொல்லக்கூடிய ஆண்டவர் சொன்ன வசனம், இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே, இதோ உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 30வது வசனத்திலே, அன்பு பிள்ளைகளே, 31வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலத்தின் நியமங்களை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு எவ்வளவு பிரியமாக வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஐஸ்வர்யமும் வல்லமையும் அவரால் கிடைக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த ஐஸ்வர்யம் தேவனால் மட்டுமே நமக்கு கிடைத்தது. நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய வல்லமையினால் அல்ல. சம்பாதிப்பதற்கான பலத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நாடு கடந்து சம்பாதித்து என்னுடைய பலத்த சம்பாத்தியத்தினாலே நான் இவ்வளையும் சேர்த்தேன் என்று யாராவது சொன்னால் அது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பானது. ஆண்டவருடைய கை நம் மீது இல்லை என்றால் நாம் இவ்வளவு பெரிய ஒரு நிலையில் நம்மால் இருக்க முடியாது. அவர் கை அசைத்தால் போதும், நாம் தரைமட்டமாகி விடுவோம். ஆனால் பெருமை, அகந்தை, இவை இரண்டும் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. எளிவன் மீது பெருமை காட்டுகிறோம், அகந்தைக்காரர் மீது நாம் அக்கிரமத்தை காட்டுவதும் அது நமக்கு பிடித்தமானது அல்ல. அதைத்தான் நேபுகாத்நேச்சாரிடத்தில் சொல்லுகிறார், எளியவர்களிடத்தில் நீ காட்டுகிற அன்பு, உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீ விட்டு விலகினால் உன் வாழ்வு நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நேபுகாத்நேச்சாரை போல நாம் அந்த வார்த்தைகளை ஏற்று நடப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சார் தன்னுடைய தவற்றை உணர்ந்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணம் செய்த ஒரு மகன். சற்று யோசித்து பார்ப்போம். விக்கிரகங்களுக்கு விலகி ஓட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதன் தேவதாசனால் எச்சரிக்கப்பட்டு தேவ வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட போது அவன் எப்படி தன்னை ஆண்டவர் பக்கம் ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அகந்தை அவனை விட்டு நீங்கி விட்டது. அகந்தைக்கு அவன் அடிமையாயிருந்த காலம்,
ஆண்டவரால் நீக்கப்பட்டு விட்டது. அவன் உணர்ந்தான், அனனியா, மிசாவேல், அசிரியா என்ற அந்த யூத வாழ்வர்களுடைய தேவனை தவிர வேறு எந்த தேவனும் இந்த ராஜ்யத்தில் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல என்று அவன் சட்டம் போட்டான். சற்று யோசிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு அருமையாய் காணப்படுகிறதா, அல்லது அகங்காரமாய் காணப்படுகிறதா, அல்லது பெருமையாய் காணப்படுகிறதா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திலே இன்றைக்கு நாம் எந்த அளவு வாழ்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஒரு போதகரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த போதகர் எப்படி இருக்கிறார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 3வது அதிகாரம் 15வது வசனம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன் இருதயத்திற்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உனக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார்கள். இன்றைக்கு நேபுகாத்நேச்சாருக்கு ஏற்ற ஒரு போதகராக தானியேல் வந்தார். அவருடைய வார்த்தையின் சப்தம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு, இவர்தான் உண்மையான தேவன் என்று அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, பறைசாட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய மனமாற்றத்திற்கு காரணராய் தானியேல் இருந்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பும் உலக ஈடுபாடுகள் நிமித்தம், உலக ஆசா பாசங்கள் நிமித்தம், உலகத்தின் மீது காட்டுகிற அன்பு நிமித்தம் ஆண்டவரை விட்டு விலகி போய் தங்களுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனால் தொடப்பட்ட தாவீதை போல, தேவனால் தொடப்பட்ட நேபுகாத்நேச்சாரை போல தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்மால் காண்பிக்க முடியுமா? எத்தனை பாவங்கள், எத்தனை ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டு இருக்கிறோம். எத்தனை எச்சரிப்பு சத்தியங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். இன்னும் நம் மீது பாவமற்ற ஒரு குணம் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு காலம் உன்னோடு கூட இருந்தோம், நான் சொன்னதை இன்னும் விசுவாசிக்கவில்லையா? அன்பு பிள்ளைகளே, நான் எடுபடக்கூடிய காலம் வந்துவிட்டது, இனிமேல் நான் உங்களை விட்டு போகப் போகிறேன், ஒருவரும் என்னிடத்தில் எங்கே போகிறேன் என்று கேட்க மாட்டீர்கள், நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது. ஆண்டவர் இவ்வளவு கடின வார்த்தைகளை நம்மிடத்தில் சொல்லுவதற்கு காரணம் என்ன? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்று சொன்னாரே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் ஒரு மனம் திரும்பாத ஒரு அனுபவத்தை தான் பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவர் கணிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய காலத்தின் நியமங்கள் யாரை சார்ந்ததாக காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலத்தின் நியமங்கள் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படுகிறதா என்பதை யோசித்து, இனிமேலாவது நமக்கு எஞ்சியிருக்கிற வாழ்க்கையில் அகந்தையை தள்ளி, அகங்காரத்தை விட்டு, பாவங்களை ஒழியச் செய்து, அக்கிரமங்களை நாம் விட்டு அகழ்ந்து, ஒருவேளை தேவனுக்குள் நாம் இவைகள் அற நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் நம்முடைய காலங்களும் வாழ்நாட்களும் நீடிக்கப்படலாம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த வாழ்நாட்கள் நீடிக்கப்படுவதற்காவது நாம் நம்மை பாவமற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும்
நாங்கள் பாவமற ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற அக்கிரமங்கள் அற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தால் ஒருவேளை வாழ்வு நீடிக்கலாம் என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்களுடைய கால ஜீவிதத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டு இருந்தால் என் தேவன் எங்களை வெறுக்காமல் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய தாழ்மையை ஏற்று எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுடைய வாழ்நாட்களை பெருக பண்ணி நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே நம்பி ஜீவிக்கிற, உம்மையே துதிக்கிற, உம்முடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரும் எழுச்சியை உண்டு பண்ணும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலே தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்வை நீடித்திருக்க தேவனுக்குள் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.